இந்த மனமகிழ்ச்சி நாட்களிலே நாம் யாவரும் கூடி வரும்படியாக தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். இது ஒரு முக்கியமான நினைவுகூறுதலான நாட்களாக இருக்கிறது. தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே மாநிலமாக அவதரித்த அந்த செய்தியை இன்றைக்கு நாம் ஒவ்வொரு டிசம்பர் 25ஆம் தேதி அதை நினைவுகூறும்படியாக நம் வாழ்க்கையிலே ஒரு புதிய திருப்பமுனையாக மறுபடுத்தும்படியாக வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பார்த்து ஆவிலே பிறக்கிற அனுபவத்துக்குள்ளே கடந்து வரும்படியாக இந்த கூட்டம் அதற்காகவே நம் ஒவ்வொரு வருடமும் அமைகிறது. ஆண்டவர் இந்த உலகத்திலே அவர் அவதரித்த நோக்கங்கள், இயேசு வந்த நோக்கங்கள் பல காரணங்கள் உண்டு, பலவித காரியங்கள் உண்டு. அவர் நமக்கு ரட்சகனாக வந்தார், எழுந்ததை தேடும் ரட்சகனாக வந்தார். அது மட்டுமல்ல, அவர் தன்னுடைய பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக பாவத்தை ஒழித்து பரிசுத்தமாய் மாற்றி பழையவர்கள் ஒழித்து புதிதாய் மாறும்படியாக தெய்வ பிள்ளையாக மாற்றுவதற்கு இயேசுதான் வழியாக இருந்தார். இயேசுதான் ஜீவன், இயேசுதான் சத்தியம். ஆதலால் ஆண்டவர் நம்மை தன்னுடைய இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல முதல் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். முதல் வசனம் பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துல அவர் வார்த்தையாக உலகத்தில் வந்தார். இதுதான் இன்றைக்கு நாம இந்த வேதாகமத்தின் அடிப்படையில பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்களை எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக நாம் அவர்களை பின்பற்றின காரியங்களை இன்றைக்கு நாம் அலசி ஆராய்ந்து பார்த்து அவைகள் ஊடாக தன்னை நாம அர்ப்பணித்துக் கொள்ளும்படியாக அவர்கள் வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக திகழ்வது போல நம் வாழ்க்கையை மாற்றிக் கொள்வதற்கு அர்ப்பணிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வேதம் நமக்கு சொல்கிறது, அந்த வார்த்தையாக இயேசு வந்தார். நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகம புத்தகத்துல முதல் அதிகாரத்துல நம்ம பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று முதல் வசனம் சொல்கிறது. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய இந்த உலகத்தை வானத்தையும் பூமியும் எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வார்த்தையினாலே படைத்தார். அல்லேலூயா. இவ்வளவு பார்க்கிற இந்த வானங்கள் வார்த்தையால் படைக்கப்பட்டது, நாம் பார்க்கிற பூமி வார்த்தையால் படைக்கப்பட்டது, நாம் பார்க்கிற மிருகங்கள், மிருக ஜீவன்கள், ஜீவராசிகள் இவெல்லாம் வார்த்தையாலே படைக்கப்பட்டது. அவர் வார்த்தையிலே வல்லமையுடையவர். அல்லேலூயா. ஆதலால் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே இந்த ஜனங்களை நடத்தபடியாக சட்ட திட்டங்களை கர்த்தர் கொடுத்தார். யாத்திரை புத்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். 1-17 வசனங்கள் வரைக்கும் வாசிப்பார்கள். தேவன் பேசி சொல்லிய வாசனங்கள் சொல்லி இருக்கிறது. முதல் வசனத்திலே ஆண்டவர் சொன்னாரு, தன்னுடைய 10 கட்டளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவர் 10 கட்டளை கொடுத்து ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை அவன் கடைபிடித்தால் இது நம்ம தன்னுடைய வாழ்க்கையில அவன் பரிசுத்தமாக மனிதனாக வாழ முடியும் என்பது 10 கட்டளை கொடுக்கிறார். ஜனங்கள் தன்னுடைய காரியங்களை குறித்து நடைமுறையில் இருக்கிற பிரச்சனைகளை குறித்து லேவியர் புத்தகத்தை வாசிப்பார்கள். ஆண்டவர் நம்மை தன்னுடைய என்னென்ன பாவம் செய்த, என்னென்ன குற்றங்கள் செய்து, என்னென்ன தண்டனை இருக்கிறது, எது புசிக்கலாம், எது புசிக்க கூடாது, எது சாபமாகும், எது பாவமாகும், எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எது தீட்டுள்ளது, எது அசுத்தமானது, இவை எல்லாம் குறித்து கீழ்ப்படிகள் மேலே ஆசீர்வாதம், கீழ்ப்படியாத மேலே சாபம், இவையெல்லாம் குறித்து நாம் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆதலால் ஆண்டவர் ஒவ்வொரு புத்தகத்திலையும் கர்த்தர் பேசிய வார்த்தைகள் சொல்லிய வசனங்கள் எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஏற்றதாக இன்றைக்கும் கடைபிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மை ஆதியிலே வார்த்தை இருந்தது இல்லையா, அந்த வார்த்தை எங்க இருந்ததா? தேவனிடத்தில் இருந்தது. அல்லேலூயா. அங்கே நாம் வேதம் நமக்கு சொல்கிறது. அதுல நமக்கு 14 வசனத்தை பாருங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையிலும் சத்தியத்திலும் நிறைந்தவனா நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற நம்முடைய மகிமை கண்டோம், அது பிதாக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது என்றார். அல்லேலூயா.
அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தாலும் என்ன செய்தார்? நிறைந்தவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை தான். அல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமாயிதான். அது கிருபையினால் சத்தியம் நிறைந்தவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆனால் அந்த வார்த்தை தான் மாம்சம் ஆயிற்றது. அது எப்படி இருந்ததா? அவர் சொல்றாரு, நம்ம இந்த வாசம் கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனுக்கு என்ன செய்தார்? மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருந்தது. அதனால் அது தன் ஒரே பேரான குமாரனுக்கு மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருந்ததாம். அதனால் ஆண்டவர் தன்னுடைய நாம அந்த வார்த்தை இந்த உலகத்திலே பிரவேசிக்கும் போது அது மாம்சம் ஆச்சு. ஆண்டவர் நம்ம எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். 4லிருந்து வாசிப்போம். அல்லேலூயா. 4ஆம் வசனம் சொல்லுது கடைசி வரியிலே. இவர்களுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. 4வது வசனத்துல கடைசி வரியை பாருங்க. என்ன சொல்லுது? இவர்களுடைய இரத்தம் பாவம் செய்ய மாட்டாதே. அதோடு மட்டுமல்ல, அவர் சொல்றாரு, இந்த உலகத்துல பிரவேசிப்பதற்கு முன்பதாக அவருக்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டதாம். ஒரு சரீரத்தை உண்டு பண்ணினேன். அந்த சரீரத்தை அவர் ஆயத்தப்படுத்தினார். ஏன்னா அந்த வார்த்தை மாம்சமாவதற்கு அந்த சரீரம் தேவைப்பட்டதாம். அந்த சரீரம் தேவைப்பட்டதுனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த மாம்சத்தை கர்த்தர் உருவாக்கினாராம். அந்த மாம்சம் யாருன்னு கேட்டீங்கன்னா அதுதான் மரியா. அல்லேலூயா. அந்த மாம்சம் கிருபையினாலும் சத்தியத்தால் நிறைந்தவரால் நமக்குள்ளே அவர் என்ன செய்தாராம்? வாசம் பண்ணினாராம். ஆண்டவர் நம்ம தன்னுடைய இந்த உலகத்துல அவர் பிரவேசத்துக்கு நேரம் அவர் நேரத்தில் வந்துட முடியும். நேரம் அவர் உலகத்துல வந்துட முடியும். ஆனா ஆண்டவர் அதை செய்யல. அவர் நேரம் இந்த உலகத்துல வந்து நான் தான் தேவகுமார் சொல்லிடலாம். ஆனா மாம்சத்தின்படி இந்த உலகத்துல மனிதர்கள் எப்படி பிறக்கிறார்களோ அதன்படி பிறக்கும்படியாக ஒரு மனுஷன், அதாவது மாம்சம் தேவைப்பட்டதாம். அது 5வது வசனத்துல கடைசி வசனம் பாருங்க. நீர் ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சொல்றாரு, தன்னுடைய எனக்காக ஒரு சரீரத்தின் ஆயத்தம். பிதாவாகி தேவன் அவர் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினாராம். அதுதான் நம்ம பார்க்கிறோம். லூக்கா முதல் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மை தன்னுடைய மரியாள் இருந்த வீட்டுக்குள்ளே தேவதூதன் பிரவேசிக்கிறான். தேவதூதன் பிரவேசித்து ஆண்டவர் நம்மை தன்னுடைய அந்த மரியாள் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று அவர்களுக்கு வாழ்த்து செய்தி சொல்கிறார். ஆனால் வாழ்த்து இதில் 28வது வசனத்தில் படிக்க 1லிருந்து 1ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அதனால் தன்னுடைய ஆண்டவர் நம்மை தன்னுடைய இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று மரியாள் சிந்தித்துக் கொண்டிருந்தார். அதனால் மரியாதை, நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று சொல்றார். நீ பயப்படாத, தேவத்தில் கிருபை பெற்றார் என்று சொல்லி அதில் 35ஆம் வசனத்தை பாருங்க. தேவதூதன் அவருக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். அது பரிசுத்த ஆவி உன்மேல் வருவார். உன்னதமானவருடைய தேவனுடைய பலம் உன்மேல் நிழலிடும்.
மரியாள் தன்னுடைய ஒரு புருஷனுடைய சித்தத்தினாலேயோ ரத்தத்தினாலே பிறக்கல. தேவனுடைய வார்த்தையினாலே, தேவதூதன் சொன்ன வார்த்தையினாலே பரிசுத்த மேல் வரும் என்று சொன்னாரு. தேவனுடைய பலம் உண்மையில் நிழலிடும் என்று சொன்னாரு. அந்த பலத்தினால் தான் அவள் கர்ப்பவாதியாகி ஒரு குமாரனை பெற்றார். அவருக்கு தான் இயேசு என்று பெயரிடப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு மனிதனுடைய உள்ளத்திலே தேவன் வாசம் பண்ணும்படி கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்தமான ஒரு சரீரத்தை கர்த்தர் தேடுகிறார். ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனோடு தேவன் வாசம் பண்ணும்படியாகத்தான் இந்த உலகத்திலே வந்தார். சாதாரண மனிதர்கள் தேவ மனிதர்களாய் மாற்றப்படுகிறார்கள். சாதாரண பிள்ளைகள் தேவ பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறார்கள். சாதாரண மனிதர்கள் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் விசுவாசத்தினாலே. ஆதலால் கர்த்தர் நம்மை தேடி வந்ததுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? நம் உள்ளத்தில் அவர் பிறக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு என் இதயத்துக்குள்ளே இயேசு இருக்கிறாரா, எனக்குள்ள ஆண்டவர் பிறந்திருக்கிறாரா அப்படின்னா என்ன? என்னுடைய இருதயம் தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட்டிருக்கிறதா? அல்லேலூயா. ஆதலால் இந்த ஆலயத்துக்குள்ளே தேவன் வாசம் பண்ணும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அதோடு மட்டுமல்ல, ஆண்டவர் தேவ அபிஷேகம் மேல் இறங்குவதெல்லாம் நம்ம தன்னுடைய தேவ நமக்குள் செயலாற்றி மகிழ்வதை நாம் அறிய முடியும். இதுக்கு தான் நம்ம ஆண்டவர் நாம துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது ஆவிலே களிகூறபடியாக நம்ம ஆராதிக்கணும். நம்ம ஆண்டவர் உங்களை செயலாற்றுவதற்கு அது அடியாரம். நீ தன்னுடைய நம்ம காலையில கர்த்தரை விடுதலையோடு துதிக்க கூடாது படிக்கிறா, அல்லது நமக்கு ஒருவரை துதிக்க முடியலன்னா கர்த்தருக்குள்ளே இன்னும் நீ பலப்படல, ஆவியனுக்கு அதிகமாக செயல்படல. அதனால் செயல்பாடு குறைவா இருக்கிறது, வழிநடத்தல் குறைவா இருக்கிறது. அவ்வளவுதான், இன்னும் நம்ம கிட்டி சேர வேண்டிய அனுபவம் இருக்கிறது. அதனால் அருமையானவர்களே, அன்றைக்கு தன்னுடைய மரியாளுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்கள் காரணம் என்ன? ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொன்னார்களே, ஸ்திரீகளுக்குள்ளே நீ பாக்கியவது என்று சொன்னார்களே. ஏன்? கர்த்தரிடத்தில் நீ கிருபை பெற்றார். எதற்கு கிருபை பெறுவதற்கா? தேவத்தில் இரக்கம் பெறுவதற்கா? சாதாரணம் அல்ல. அவள் தேவ சமூகத்தில் அதிகமாக காத்திருக்கணும், காத்திருந்திருக்கணும். அம்மாவா இல்லையா? அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமா நடந்திருக்கணும். இந்த மரியாள் தன்னுடைய தேவனுக்கு பிரியமாய் நடந்திருந்தபடினால்தான் கர்த்தர் அவனை தேர்ந்தெடுத்தார். கர்த்தர் அவருக்குள்ளே அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் உள்ள இறங்கி அவருக்குள்ளே பரிசுத்தமான பிள்ளையை பெற்றெடுக்க தேவன் கிருபை பாராட்டினதுக்கு என்ன? அவர் சொல்றாங்க, எலிசபெத் சொல்றாங்க, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது என்ன? இதனால எனக்கு இந்த பலன் கிடைச்சது. அல்லேலூயா. ஆதலால் கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு பாக்கியவதியாக பாக்கியவனாய் மாறுவதற்கு நாம் கர்த்தருக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழும் போதுதான் தேவன் நமக்குள்ளே அவர் பிறக்கிற அந்த ஆவியை பிறக்கிற அனுபவம். இயேசுவே சொன்னார், இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒருவன் ஆவியாலும் ஜலத்தினால் பெறவிட்டார், சொல்லுங்க, பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்படின்னு ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி பேச முடியும். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களை அறியும். பரலோகத்தில் இருக்கிற காரியங்கள் யார் அறிய முடியும்? ஆவிக்குள்ள தான் அறிய முடியும். மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரிய காரியங்களை அறிய முடியும். அதனால் ஆவிய பிறக்கிற அனுபவம் கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப 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 முக்கியமானது. சபை கூடுவதெல்லாம் ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளே போகணும், ஒரு புதிய பிரமாணத்துக்குள்ளே போகணும், புதிய வழிநடத்துக்குள்ளே போகணும். அது போகாதவர்கள் தன் இன்னும் பழைய ஜீவத்தில் இருக்கிறார்கள். அம்மா இல்லையா, உனக்கு அபிஷேகமே சரியா வரல, அல்ல அபிஷேகம் இருந்து அது குறைஞ்சி போயிடுச்சு, பலன் பேச முடியல, அப்படின்னா அந்த இடத்துல விட துதிக்க முடியலன்னா இன்னும் நீ வளர்ச்சியடைய நிலையிலே இருக்கிறார். அல்லேலூயா. புதிய அனுபவத்துக்குள்ளே போகணும். அதற்கு தான் நாம் கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்கிறோம், விடுதலையோடு கர்த்தரை தேடிக்கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தன்னுடைய அந்த மரியாதை இடத்துல கர்த்தர் செய்த கிருபையினாலே அவள் தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கண்டடைந்தார். பாக்கியவதை எழுதப்பட்டார். யாருக்கும் கிடைக்காத சிலாக்கியம் அவள் கிடைத்தது. மற்ற யாருக்கும் கிடைக்கல. எவ்வளவு பெண்கள் வாழ்ந்திருப்பாங்க, எவ்வளவு சகோதரி வாழ்ந்திருப்பாங்க, ஆனா அந்த சகோதரிக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் மரியாளுக்கு மட்டும் கிடைக்கிறார். என் ஆண்டவருடைய சித்தத்துக்கு நான் அடிமை என்று சொல்லி அர்ப்பணித்தார். அல்லேலூயா. தேவ சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோம். ஆமாமா இல்லையா? கர்த்தருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கும் போதுதான்
மாற்றம் நடக்கும். இயேசு இந்த உலகத்தில் ஏழ்மையான அது எளிய வாழ்க்கை வாழும்படியாக ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்தார். பெத்லகேம் என்ற ஊரிலே சத்திரத்தில் அவருக்கு பிள்ளை கடத்த அவங்க இடம் இல்லையா. சத்திரத்தின் முன்னாடியே ஒரு மாட்டு கொட்டகைக்கு தொழுவம் இருந்தது. அந்த தொழுவத்தில் தான் பிறந்தார். உள்ள சத்திரத்தில் இடம் இல்லையா. சத்திரம் என்பது வெளியாட்கள் வந்து வெளியிலிருந்து வருகிறவங்க போகிறவங்க தங்குவதற்கான இடம். சொல்றாங்க நானும் சத்திரமா கட்டி வச்சிருக்கிறேன் சொல்றாங்கல்ல. அந்த சத்திரம் என்பது வழிபோக்கர்கள் தங்குவதற்காக அது கூட இடம் இல்லையா. ஆனால் அந்த ஏழ்மையான அந்த ஆண்டவர் பிறந்தாராம். இந்த ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார். ஏழ்மை வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் வாழ்க்கும் போது பிதாவாகிய தேவன் அவர் என்ன செய்தாரா தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவர்களுடன் கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராயும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்கிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே இயேசு வாழ்ந்த வாழ்க்கையில அவருக்கு தன்னுடைய தேவன் இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால அபிஷேகம் பண்ணினாராம். இயேசுவுக்கு அந்த அபிஷேகம் தேவைப்பட்டது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால இயேசு பிறந்தார். அம்மாவா இல்லையா? அல்லேலூயா. தேவ திட்டத்தின்படி பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தின்படி நடந்தது. ஆனால் தேவன் அவர்களை இந்த உலகத்தில் இருக்கும் போது சாதாரண உலகத்தில் இந்த உலகத்துல மனுஷன் போல வாழக்கூடிய தேவகுமார் ஏற்கனவே இருப்பினும் அவர்களுக்கு தன்னுடைய பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன செய்தாரா? அபிஷேகம் பண்ணினார். ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினாராம். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே நன்மை செய்கிறவராக அல்லேலூயா. இயேசு உலகத்தில் இருக்கும்போது நன்மை செய்கிற சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராய் சுற்றி திரிந்தார். இயேசு இந்த உலகத்துல நமக்கு அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டபடினாலே வேதத்தில் தேவன் அவர்களோடு இருந்தார். அல்லேலூயா. தேவன் நம்ம கூட இருக்கிற அர்த்தம் தெரியுமா? பரிசுத்த ஆவியாலும் நிச்சயமா வல்லமையினாலும். அல்லேலூயா. நமக்குள்ள அந்த வல்லமை இருக்குதா? தேடி பார்க்கணும் இல்லையா? இருக்குதா இல்லையா தெரியல. கொஞ்சம் நம்ம சோதித்து தான் பார்க்கணும். ஆனால் வல்லமையான அபிஷேகம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பது அதுதான் ரூபகாரம். அதனால் தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நசரேயனாகிய இயேசுவை அபிஷேகம் பண்ணினார்னா நமக்கு எவ்வளவு அதிகம். அவரே தேவகுமாரன். அவருக்கு அந்த அபிஷேகம் வல்லமை தேவைப்பட்டதுன்னா நமக்கு எவ்வளவு அதிகமாக தேவைப்படும். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு அந்த அபிஷேகத்தை ஆவியின் மூலமா நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம அதுதான் நம்ம தன்னுடைய அந்த ஆவியால் சாதாரண அல்ல, வல்லமையின் ஆவியானவர். அவர் நமக்குள்ளே வல்லமையான காரியங்களை செய்ய வல்லவர். தேவன் நம்மோடு இருக்கிற ரூபகரப்படுகிறது. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கும்படியாக அந்த வல்லமை தேவைப்படுகிறது. பிசாசு வல்லமையில் அகப்பட்ட குணமாக்குவதற்கு விடுதலை ஆக்குவதற்கு அந்த அபிஷேகம் நம்ம என்ன செய்யலாம்? தேவையா இருக்கிறது. சில நேரங்களில் குடும்பங்களில் பிசாசு தலைவிட்டு ஆடுகிறது இல்லையா? வேலைக்கு கொண்டு வருவது, சோரை கொண்டு வருவது, கேட்ட கணக்குகளை கொண்டு வருவது, குடும்பத்தில் பல பிரிவினைகளை கொண்டு வருவது, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் செய்து சமாதானத்தை இழக்கக்கூடியாக செய்கிறது, குடும்பத்தில் அடிக்கடிக்கு வருமானம் பற்றாக்குறை மாறிவிடுகிறது, விரக்தி, கவலை, பாரம், இதெல்லாம் வருது இல்லையா? இதெல்லாம் காரணம் தெரியுமா? பிசாசு நம்ம குடும்பத்தில் அதாவது பக்கவாட்டு வழியாக நுழைந்து அது நம்ம குடும்பத்தில் பலவிதமான பங்கம் விளைவிக்கும்படியாக செயல்களை செய்கிறது. அதனால் நமக்கு வேதம் சொல்கிறது, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவதை சுற்றித்திருந்தார் இல்லையா? அப்ப நாம தன்னுடைய அந்த பிசாசின் வல்லமையை முறியடிக்கும்படியாகத்தான் தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ளே இருப்பது சாதாரண அல்ல, வல்லமையின் தேவன். அல்லேலூயா.
வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் ஒரு சொல்லாத பிறக்கிவிட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் ஒரு சொல்லாத அவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அனுபவித்தே. அவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அனுபவித்தே. ஓ அன்பியாவி எனக்குள்ளே நான் அகத்திலே கசடுகிறேன். அன்பியாவி எனக்குள்ளே நான் அகத்திலே கசடுகிறேன். ஹalleluya. நமக்குள்ளே இருப்பது வல்லமை ஆவியானவர். அந்த வல்லமை நமக்கு அப்படியே அது பெருகணும், மல்டிப்ளை ஆகணும். அதான் முக்கியம். நமக்கு நம்ம கொடுத்தா ஒரு 10 ரூபாய் கொடுத்தா அது 20 ரூபாய் மாறல. ஆமாவா இல்லையா? ஒரு 10 ரூபாய் கொடுத்தா அது வியாபாரம் பண்ணி பெருக்கி நம்ம 20 ரூபாய் மாறும். 5 தாளத்து கொடுத்தவனே செய்யலாம். வேற 5 தாளத்து சம்பாதிச்சாங்க. உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை வைத்து அப்படியே வச்சு புதைச்சுன்னு வச்சுக்கிறேன், உனக்கு உள்ளதானே செய்யணும். ஹalleluya. அது கொடுத்திருக்கிற அபிஷேகம் சாதாரணமா இல்ல, அது வல்லமையின் ஆவியானவர் உனக்குள்ளே செயலாற்றும்படியாக, அதை இன்னும் பெருக்கும்படியாக இன்னும் நம்ம முயற்சித்துக்கிட்டே இருக்கணும், பலப்பட்டுட்டே இருக்கணும். கடைசியாக என் சகோதரர்களே, கர்த்தரின் சத்துவத்தில் வல்லமையை பலப்படுங்கள். எபேசியர் 6:10 சொல்லுது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க தன்னுடைய இயேசு உலகத்தில் இருக்கும் போது அவர் வல்லமையே உருவாயிருந்தார். ஏன்னா நசரனாகிய இயேசு தேவன் பரிசுத்தாவி வளரும் அபிஷேகம் பண்ணினதுனால அந்த வல்லமை வெளிப்பட்டதான். பாருங்களேன், அவர் வார்த்தையில வல்லமை. மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 33 36 வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க என்ன நடக்குது பாருங்க. அங்கே தேவாலயத்தில் அவர் இருக்கிறார். அந்த தேவாலயத்தில் இருக்கும்போது அங்கே பிசாசு பிடித்தவன் இருக்கிறான். அந்த பிசாசு பிடித்தவன் அங்கே வாசிங்க. நான் லூக்கா 4ஆம் அதிகாரம் 33 Yes.
அல்லேலூயா. வேதம் சொல்கிறது ஆண்டவர் தன்னுடைய அந்த தேவாலயத்துல போறாரு, அந்த பிசாசு பிடிச்சு வருகிறான். பிசாசு இவன் துரத்தல. பாத்தீங்களா, அவங்க என்ன சொல்றாங்க? நசரேயனாகிய இயேசுவே என்ன செய்யணுமா? எங்களுக்கு உமக்கு என்ன, எங்களை வேதனைப்படுத்தமா வந்தீர் சொல்றான். அப்போ ஆண்டவர் சொல்றார், தன்னுடைய இயேசுவை பார்க்கும் போதே அவர் தன்னுடைய அந்த பயம் வருகிறது. பிசாசு வேண்டிக் நாம எங்களை நரகத்துக்கு தள்ளாதீங்க, எங்களை இந்த திசையில போக முடியாம வேண்டிக் கொள்றாரு, ஜெபம் பண்றான். ஏசப்பா நோக்கி ஜெபம் பண்றாங்க. நம்ம மட்டும் இல்ல, பிசாசும் ஜெபம் பண்ணுது. அதை பாருங்க, 34 வசனத்துல பாருங்க. அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். பாத்தீங்களா, உம்மை இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. எங்களை கெடுக்கவும் நான் உம்மை யார் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் சொல்றான், பாருங்க நீர் தேவனுடைய பரிசுத்தர் பாருங்க, என்று அடுத்த அறிக்கை பாருங்க. தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டார். உரத்த சத்தமிட்டான். அப்ப பாருங்க, நீ யார் என்று தெரியும், நீங்க தேவகுமாரன். அல்லேலூயா. இயேசுவை குறித்து நன்றாய் நாம் அறிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாட்சி வர்றது முக்கியம் இல்லை, எத்தனை வருஷம் கிறிஸ்தவம் இருப்பது முக்கியம் அல்ல, அவரை பற்றி அறிகிற அறிவில் நாம் திருப்தி அடையும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் பிசாசு சொல்லுது, நீர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து சொல்றான். அவன் சொல்றான், நீ தேவனுடைய குமாரன், அவன் தேவனுடைய குமாரன் என்று நம்ம உரத்த சத்தமிட்டு செய்தானா அறிக்கைட்டான் இல்லையா? இப்போ ஆண்டவர் நம்ம தன்னுடைய இப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் என்னைக்கு நாம் இயேசு இன்னார் என்பதை அறிந்தாதான் மாற்றுவோம். சங்கீதம் 46:10 சொல்றது, நீங்கள் அமர்ந்திருந்து நான் தேவன் என்று. இப்ப நம்ம அமர்ந்திருந்து வேதத்தை திறந்து நாம் வாசித்து அறிந்து கொள்ளணும். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நாம அறிந்து கொள்ளணும், அப்பதான் மாற்றம் வரும். அதுல பாருங்க, 36வது வசனத்துல அவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ. அல்லேலூயா. இயேசு என்ன சொல்றார்? 35ல பாருங்க, இயேசு நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதட்டினார். பிசாச அவர் தன்னுடைய அதட்டினார், பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போன்னு சொல்லி அதட்டினார். அவ்வளவுதான், பிசாசு செய்து ஓடிச்சு. இப்போ அதுதான் சொல்றாங்க, ஜனங்க பார்க்கறாங்க, ஆச்சரியப்பட்டு, இவர் இது என்ன வார்த்தையோ, இது அதிகாரத்தோடு சொல்றாரு. விசுவாசம் நடுங்கிறது, ஏன்னா அவருக்குள்ள அபிஷேகம் இருந்தாரு. அல்லேலூயா. அவருக்குள்ளே பிதாவாகிய தேவன் நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் ஏற்கனவே ஆவினாலே பிறந்தவர். அல்லேலூயா. ஆவினாலே பிறந்தவர். அதுதான் நீங்க பார்க்கிறோம். அந்த தன்னுடைய பிசாசு நடுங்கினான் அவரை பார்த்து. அதனால் ஒரு வார்த்தை சொல்லும் போதே பிசாசு விலகி ஓடிச்சது. மத்திய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1லிருந்து நீங்கள் 5 வசனங்களை படித்தால், அதிலே மலை மேல் அவர் இறங்கி வருவது கிறிஸ்துவ ஓடி வருகிறான். அவன் சொல்றான், உமக்கு சித்தமான என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். அவரு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக சொன்னார். ஒரே வார்த்தையில் சுத்தமாயிட்டான். 5ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா 102 ஒருத்தர் இருக்கான். அவன் கேட்கிறான், என் வேலைக்காரன் திமுகத்தில் கொடிய வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறான், நீ அவனை சுகமாக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் வேண்டிக்கிட்டான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் வீட்டுக்கு வரேன், அவனை சுகமாக்குறேன்னு சொல்றாரு. அவன் மறுபடியும் என்ன சொன்னான், ஆண்டவரே நீங்க என் வீட்டுக்கு வர சொல்றான், எங்க வீட்டுக்கு வருவதற்கு நான் பார்த்து நல்ல, நீ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் வேலைக்காரன். அல்லேலூயா. அவன் ஜெபம் பண்ண சொல்லல, நம்ம இயேசு என்னன்னு அவன் அறிந்திருந்தான். அறிந்திருந்தபடினால் தான் அப்ப அந்த கிறிஸ்தவர்கள் சொன்னா உம்மால் ஆகும் என்று அவன் விசுவாசித்திருந்தான். இயேசு எப்படிப்பட்டவன் அறிந்திருந்தான். ஆனால் இந்த நூற்றாண்டு சொல்றால், இயேசு இன்னார் என்று அறிந்து அவர் நம்ம வீட்டு வரைக்கும் நாம் பார்த்தோம் அல்ல,
நீங்க இங்க இருந்துங்களே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுங்க, என் வேலைக்கு என்ன செய்வான்? எவ்வளவு பெரிய விசுவாசம்! அல்லேலூயா! இயேசுவை இன்னார் என்று அறிகிறவர்கள் ஒரு வார்த்தையில எனக்கு விசுவாசம் பார்க்கிறார். இயேசு போகலாம், உன் வேலைக்காரன் சொந்தமாக இருக்கிறான்னு சொன்னவரை அந்த நேரம் சொந்தமாக ஆமாவா இல்லையா? உனக்கு கர்த்தருடைய வார்த்தை மேல விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா! அந்த வார்த்தையை நீ வாசிக்கும் போதே, கர்த்தருடைய வார்த்தையை நீ வாசிக்கும் போதே இந்த வார்த்தையை நீ அபியாசப்படுத்தணும், நடைமுறைப்படுத்தணும். கர்த்தர் இந்த வார்த்தைப்படி என்னை ஆசீர்வதிக்க போறார். ஆமாவா இல்லையா? பழைய வருட ஆரம்பம் முடிந்து புதிய வருடத்துல வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்ம எடுக்க போகிறோம். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் நம்ம மேலே பழிப்பதற்காக கர்த்தர் முன்கூட்டியே நமக்கு கொடுக்கிறார். இதுக்கெல்லாம் முன்கூட்டியே நம்ம என்ன செய்யணும்? ஜெபம். ஆமா, நேரம் அந்த கேட்டு நம்ம பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு உழைக்கிறத தான் ஊதியத்தை பார்ப்போம். எவ்வளவு சார் எவ்வளவு பிரயாசப்பட அவ்வளவு ஆசைப்பாங்க. நீ பிரயாசப்படாம நேரம் வந்து ஏதோ ஒன்று எடுத்து சொன்னாங்க எடுத்து போயிட்டுனா கிளி யோசி மாதிரி ஆயிடும் இல்லையா? ஏதோ ஒரு நல்ல சின்ன எடுத்து போடுவாங்க போட்டா அது திருப்பி இது இருக்கு அது இருக்கான அது மாற்றி மாற்றி பார்ப்பாங்க. இது நம்ம நீ விருப்பத்துப்படி எடுத்து நடக்காது. நீ ஜெபம் பண்ணி ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணாலும் ஆயத்தம், என் வாழ்க்கையில முன்குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேற போய் அதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஜெபம் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த வாக்குத்தத்தம் நேரம் பண்ணிக்கும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா! ஆண்டவர் நம்மை தன்னுடைய அந்த வார்த்தையினால கர்த்தர் தன்னுடைய ஒரு அற்புதம் செய்தால், 100 விசுவாசித்தால், நம்பினான், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று நினைத்தால் அந்த வார்த்தைப்படி ஆகின்றது. ஆதலால் ஆண்டவர் நம்மை அநேக நேரங்களில் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், அநேக நேரங்களில் வசனத்தை வாசித்துக் கொண்டு இருக்கிறோம், அநேக நேரங்களில் வீடுகளில் வசனத்தை தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாம் விசுவாசிப்பது நம்புவது குறைவு. நிறைய முறை வாசிக்கிறோம், பைபிள் திறந்து வாசிக்கிற நேரமே இல்லை. ஆமாவா இல்லையா? ஒரு கிறிஸ்தவர் அந்த பைபிள் வாசிக்காம இருக்க முடியாது. பைபிள் வாசிக்காம இருக்கிறாங்கன்னு சொன்னா அவன் கிறிஸ்தவத்தில் ஆகியல பைபிளே தொடரலன்னா ஆண்டவரோடு பேசலாம், பேசாதவனு ஒரு நோக்கி இருக்கோம். ஆமாவா இல்லையா? ஒரு வீட்டுல கணவன் மனைவி இருக்கிறீங்க, கணவன் மனைவி பேசிக்கிறது இல்லை, அவங்க வேற சாப்பிட்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னா அதுல எப்படி அன்பு வளரும், ஐக்கியம் எப்படி வளரும், உறவு எப்படி வளப்படும்? அதே போலத்தான் இயேசுவோடு நீ தமிழில் பேசாமல் போனால் அவரோடு இருக்கிற உறவுல நம்ம பலப்பட முடியாது, அன்பிலே வளர முடியாது, கர்த்தர் பேசுறதை உணர முடியாது, யாரு பேசுறது தெரியாது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம இந்த வேதத்தை வாசிக்கும் போது அந்த வசனங்கள் நம் உள்ளத்துக்குள்ள இந்த வார்த்தை தொடரும். ஆமாவா இல்லையா? எல்லா விசேஷங்கள் இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பிறகு அவர் தன்னுடைய நகரத்துக்கு அவங்க புறப்பட்டு போயிட்டு இருக்காங்க. வழியில இயேசு சந்திக்கிறார். அவர் சந்தித்த போது வினாங்குறார், நீங்க யார் அந்நியரா இருக்கீங்க, எதை குறிச்சு நீங்க பேசிட்டு போறீங்க? இயேசு கேட்கிறார், நீங்க நடந்த சங்கதி உங்களுக்கு தெரியாத, நீ அந்நியரா இருக்கிறீங்க. அசனாக இயேசு ரட்சிப்பா நினைச்சோம், அவரை எங்க அரசியல்வாதிங்க அவங்க தூக்கி கொலை செஞ்சுட்டாங்க. நீ சொல்லும் போது ஆண்டவர் பேசுறார், அது மறித்தால் மூன்றாவது உயிரோடு இருப்பார் என்று அவர் உயிருக்கு சொல்லலையா? அவர் சொல்லிட்டு போகும்போது அவர் வசனம் செய்தான், உள்ளத்துல கொழுந்து எரிச்சுதான். அல்லேலூயா! அதனால் அந்த வசனங்கள் வார்த்தைகள் கொழுந்து விட்டு எரிச்சுட்டே இருந்ததா? அப்படின்னா கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படி பதிந்துட்டே இருந்ததா? ஒரு நாளிலே ஆண்டவர் நம்மை என்னை ஊழியத்திற்கு அழைக்கும் போது ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கும் மறக்காத பசுமரத்தில் ஆணி தச்சது போல எனக்கு இருக்கிறது. ஆண்டவர் ஒரு மாடியில வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, கீழே நெல்லு பார்த்துட்டு இருக்கிறார், வேலை செய்யற மேல அங்க வேலை செய்யற ஆட்கள் இருக்காங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அங்கிருந்து ஒரு சத்தம் மட்டும் கேட்குது, ஏறி மேலே வா என்று ஒரு சத்தம் கேட்டது. அது அவங்க மனிதர்கள் பேசுகிற வார்த்தை இல்லை, அது மனிதர்கள் வேலை அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த அறையிலிருந்து ஒரு சத்தம் கேட்டது, ஏறி மேலே வா, ஏறி மேலே வா. அது எனக்கு ஒன்றும் புரியல, லட்சியப்பட்ட புதுசு. ஆனால் அதுக்கு பிறகு தெரிஞ்சது, கர்த்தர் உன்னை ஊழியத்திற்கு அழைக்கிறார். அல்லேலூயா! அருமையானவர்களே, தன்னுடைய கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்ட பிறகு நம்ம போக்கு சொல்ல இடமில்லை, நம்ம மறுக்க முடியல, தடுக்க முடியல.
ஆனால் ஆண்டவர் தன்னுடைய அந்த ஊழியத்திலே கர்த்தர் நடத்தினார். ஒரு நாள் ஆண்டவர் என்னை அதிகாலையிலே ஜெபிக்க முடியாத எழுப்பினார். இப்படிப்பட்ட பணி நேரம் அதில் நம்ம எந்திரிக்க முடியாமல் பட்டுவிட்டேன். கிளம்பி ஜமாலாம் சொல்லி படுத்துக்கிட்டேன். காது விட்டு வந்து ஆண்டவர் பேசினார். நாட்கள் பொல்லாதவர்கள் இருப்பதினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. அந்த சத்தம் அப்படி காதுல வந்து நம்ம ரேடியோ சத்தம் போட்டு எப்படி இருப்பாங்க அதை போல கட்டிச்சு பாருங்க. சொத்து மட்டும் பார்த்து யாரும் இல்லை. ஆண்டவர் பேசுற எழுந்து ஜெபம் பண்ணு. ஆண்டவர் தன்னுடைய கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது மறக்கவே முடியாது. அதை நம்ம நினைக்காம இருக்கவும் முடியாது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பேசும்போது அந்த சத்தம் நம்மை தன் நினைவில் அப்படியே நினைவாட்டில் அப்படியே தங்கி இருக்கும். எப்போது கேட்டாலும் சொல்லப்படியாக இல்லையா? மனிதர்கள் பேசுகிற 1000 வார்த்தைகள் இருக்கிறது. 1000 வார்த்தைகளை கேட்கிறோம். எவ்வளவு ஞானமாய் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். மனிதர்களை வசப்படுத்த முடியாத 7 நடையிலே பேசுவார்கள், இலக்கிய நடையிலே பேசுவார்கள், தமிழை ரொம்ப அழகாக பேசுவார்கள். அந்த வார்த்தையில நமக்கு நினைவு இருப்பதில்லை. ஆமாவா இல்லையா? எத்தனை பாட புத்தகங்களை படிக்கிறோம், எத்தனை பாண்டியத்துவத்தில் அதாவது பட்டப்படிப்புல எத்தனை நம்ம புத்தகங்களை படிக்கிறோம் இருக்கிறோம். எல்லாம் நமக்கு மனதில் பதிவதில்லை. சில விஷயங்கள் மட்டும் பதியும். அந்த சூழ்நிலை ஏற்றப்படும். ஆனால் எப்போதும் நினைவாற்றிலே தங்கியிருப்பது தேவன் பேசுவாரனா அந்த வார்த்தை எப்பவுமே தங்கியிருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட சாக்கியத்தை கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று சொல்வதற்கு அவர் வார்த்தை நாம் முதல்ல கேட்டு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். சொல்ல முடியாது. ஆமாவா இல்லையா? இப்ப நமக்கு ஆங்கிலம் தெரியாதவங்க எப்படி ஆங்கிலத்தில் பேசுவோம்? பேச முடியுமா? ஹிந்தி தெரியல, நம்ம ஹிந்தியில் பேச முடியுமா? சொல்லுங்க. இப்ப நம்ம நேபாளில நமக்கு தெரியாது, ஆனா ஐயாவுக்கு தெரியும், ஐயா அம்மா பிள்ளைங்களுக்கு தெரியும், நேபாள பாஷை தெரியும். நமக்கு தெரியாது, ஆனா நம்ம நேபாளில பேசணும்ல, அந்த பாஷை தெரிஞ்சாதானே பேச முடியும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. இயேசுவுடைய குரலை கேட்டாதான் நாம அந்த வார்த்தையை நாம் விசுவாசிப்பதற்கு அது ஏதுவா இருக்கும். சாதாரண விசுவாசிப்பது வேற, இயேசு விசுவாசிப்பது மனிதனே இல்லை. அவர் நம்ம தன்னுடைய ஒரு ஸ்டாலின் ஐயா சொல்றார், நம்ம இயேசு அன்பை உருவானவர். துணை முதலமைச்சர் சொல்றார், இயேசு அந்த வாழ்ந்த வாழ்க்கை ஒரு முன்மாதிரி வாழ்க்கை. விஜய் சொல்றாரு, இயேசு தன்னுடைய சாதாரண மனிதனை கூட, ஒரு சாதாரண மனிதனை யோசிப்பு பள்ளத்தில் குடியில் போட்டது கூட உயர்ந்த பதவியை கொண்டு போனார். இயேசு யாருமே மாற்ற முடியும். இயேசு புதிய ஒரு ஆட்சியை உருவாக்க முடியும். அல்லேலூயா. உலக மனிதர்கள் விசுவாசிக்கிறாங்க, ஆமாவா இல்லையா? ஆனா நாம இதைதான் விசுவாசிக்கிறோம். ஆனா ஆழமான கர்த்தருடைய வார்த்தைப்படி இது நடக்கும் என்பதற்கான ஆழமான சத்தியத்திற்குள்ளே நாம போகல. மேலோட்ட விசுவாசம், மனிதர்கள் விசுவாசிக்கிறோம், நம்ம விசுவாசிக்கிறோம், மாற்றம் இல்லையே. அவங்க சொல்றாங்க பைபிள், நம்ம அதுதான் சொல்றோம், வேறு வித்தியாசம் இல்லையே. பைபிள் வாசித்து பாருங்கன்றாங்க. ஆமா, அவங்க வாசிக்கிறான், அவங்க தெரியுது, நம்ம வாசிக்கிறோம் தெரியுது, அவர்தான் வித்தியாசம், வேற வித்தியாசம் இல்லை. நம்ம இங்க இருக்கிறோம், வெளியே இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் வப்ப மாற்ற வரன்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தையை நீ உன்னை தனிப்பட்ட வாழ்க்கையில கேட்கும் போது மாற்ற வரும். அல்லேலூயா. எவ்வளவு பிரயாசப்படும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நான் கர்த்தருடைய வார்த்தை கேட்பேன், பிரயாசப்படணும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வார்த்தைக்காக நம்ம ஏங்கி நிற்கிறோம். ஆண்டவர் சொன்னா போதும், அந்த வார்த்தைக்காக நாம தன்னுடைய ஏன்னா கர்த்தருடைய வசனம் சங்கீதம் 19:7 சொல்கிறது, கர்த்தருடைய வசனம் குறைவற்றது, ஆத்மாவை உயிர்ப்பிக்க முடியாத இருக்கிறது. நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தை, நம்முடைய விசுவாசத்தை தூண்டிவிடக்கூடிய வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தை, இந்த வசனம் குறைவற்றது, எந்த குறையும் இல்லை, மாசம் இல்லை. உலகத்திலே நமக்கு இன்றைக்கு உலகத்திலே அதிகமாக இந்த வேத புத்தகம் அச்சிடப்பட்டு கொண்டு இருக்கிறது.
வினைப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த புத்தகமும் அதிகமாக சேல்ஸ் இல்லை, பைபிள் மட்டும்தான். உலகத்தில் இருக்க எத்தனை நமக்கு இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, எத்தனை மெட்ரிக் இருக்குது, எத்தனை சிபிஎஸ் இருக்குது, எத்தனைக்கு நம்ம தன்னுடைய இன்னும் நமக்கு அதிகமான காரியங்கள் எவ்வளவு ஸ்கூல்ல இருக்குது. ஆனால் நம்ம அத்தனை ஸ்கூல்ல இருக்கிற புக்குகள் அச்சிடுவதை பார்க்கிறோம். இந்த ஒரே ஒரு பைபிள் உலகத்தில் அதிகமாய் அச்சிடப்பட்டு கொண்டிருக்கிறது, அதிகமாய் வியாபாரமாய் அதை விநியோகிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வசனம் தமிழ்ல முதல்ல ஆரம்பிக்கப்பட்டு அச்சு ஏற்றம் ஆரம்பிக்கப்பட்டு முதல் முறையாக இந்த வேதாகமத்தில் அச்சிடப்பட்டது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியம் இருக்கு. தமிழ்னா நீங்க எல்லாம் பிரிண்ட்ல வருது, இதெல்லாம் எப்படி நம்ம கிறிஸ்தவன் தன்னுடைய அச்சியை கண்டுபிடித்து முதல்ல இந்த பைபிள் தான் பிரிண்ட் ஆகுது. இப்போ ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பாருங்க ஒரு சரித்திரத்தை படைக்கிறார் பாருங்க. இந்த தமிழ்நாட்டில் ஒரு சரித்திரம் கிடையாது. நீங்க தமிழ் புக்கு படிக்கிறோம்னா அந்த ஏற்கனவே முதல்ல கண்டுபிடிச்சது கிறிஸ்தவம் தானே, அச்சிடப்பட்டது கிறிஸ்தவம், முதல்ல பைபிள் தான் அச்சிடப்பட்டது. எவ்வளவு பெரிய மாற்றம். அப்ப கர்த்தருடைய வார்த்தை என்பது எத்தனை மாற்றங்களை செய்யக்கூடியதா இருக்குது என்பது நாம் விசுவாசிக்கணும் இல்லையா? அல்லேலூயா. உலகத்திலேயே மாற்றத்தை கொண்டு வருதுன்னா நம்ம வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வராதா? அல்லேலூயா. ஆண்டவர் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர வல்லவராக இருக்கிறாராம். 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க, மார்க் 5ஆம் அதிகாரம் 28வது வசனம். அல்லேலூயா. ஒரு ஸ்திரீ எத்தனை வருஷமா உதிரை போக்கு? 12 வருஷமா உதிரை போக்கு அழை கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். வைத்தியருக்கு எவ்வளவு செலவழித்து தன் ஆசிரியர் எல்லாம் விட்டு செலவிட்டும் சத்தாயம் குணமாகலையா? குணமணியாக அவள் என்ன விசுவாசம் தெரியுமா? இயேசு பற்றி கேள்விப்பட்டாள். அவள் கிறிஸ்தவன் அல்ல. நம்ம ஆண்டவரை நமக்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு நாம மற்றவர்களை பார்க்கலாம், நம்ம எவ்வளவு குறைவில்லாத என்பதை குறித்து எடுத்து காட்டும். அப்ப அந்த ஸ்திரீ இயேசு குறித்து கேள்விப்பட்டாளா? கேள்விப்பட்டு அவர் என்ன செய்தாலா? நான் அவர் வஸ்திரத்தையாகியும் தொட்டால் போதும் என்று விசுவாசித்தார். போய் நான் ஜெபம் பண்ணிட்டு வருவேன், அவரை பார்ப்பேன், சொல்லுவேன், எல்லாம் செஞ்சதுக்காக ஜெபம் பண்ணுங்க, வேண்டிக் கொள்ளலாம். நான் அது சொல்லல. நான் அவர் என்ன அவர் வஸ்திரத்தை என்ன செய்தோம்? தொட்டால் போதும். அல்லேலூயா. ஆனால் அவர் தன்னுடைய பின்னாக போனாலே அவர் தன்னுடைய வஸ்திரத்தை, அவளுக்கு வஸ்திரத்தை தொட்டால் சுகம் உண்டாயிற்று. அந்த உதிர் போக்கு நின்று போயிடுச்சு. இயேசு சொல்றாரு 30ஆம் வசனத்தை பாருங்க. தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பக்கம் நம்ம சகோதரர்கள் நமக்கு வாசிக்கிறவங்க இருக்குல்ல, இல்லையா? லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்ம அவங்க வாசி முடிச்சுட்டாங்க. நம்ம இந்த பக்கம் நம்ம ஆள் நமக்கு கிட்ட செல்லுங்க, ஐயா வாசி எவ்வளோ தூரம் போகிறாங்க போகணும். ரொம்ப வேடிக்கை பார்க்கக்கூடாது. அம்மாவா இல்லையா? அல்லேலூயா. வயிற்று கொண்டு வந்துருக்கீங்களா? எல்லாரும் வாசிக்கணும். நம்ம தன்னுடைய புதுசா இருக்கும் ட்ரை பண்ணுங்க. தப்பா வாசித்தோட பரவாயில்ல, முதல் முறை அப்படிதான் இருக்கும். 2ஆவது முறை நீங்க வாசித்துருவீங்க. வாசிக்காமே இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வாசி தெரியாம போயிடும். வீட்டில் இருக்க கூச்சப்படுவீங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள்ளே செய்தாராம். அறிந்து என் வஸ்திரத்தை தொட்டது யாருன்னா, என்னாண்டவரை எல்லாம் நெருக்கி கொண்டு இருக்கிறீங்க, வஸ்திரம் தொட்டது எப்படி நீங்க கேட்கலான்றாங்க. அப்ப சொல்றாரு, எனக்கு வல்லமை புறப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஸ்திரீ சுகமாவது காரணம் என்ன தெரியுமா? அவள் தன்னுடைய ஒரே ஒரு நாளிலே மாற்றம் வந்து விட்டது. அவள் 12 வருஷமாய் பெரும்பாடுபட்டு கொண்டிருந்த, வியாதியில் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்த அந்த ஸ்திரீ, அவள் விசுவாசம் எப்படின்னா தெரியுமா?
இயேசு வல்லமுடையவர். அவருடைய வல்லமை நாம கிட்ட நின்னா போதும், பார்த்தாலே போதும், மாற்ற வந்து விசுவாசிக்கிறார். நீ கிறிஸ்தவங்க எத்தனை முறை ஜெபம் பண்ணணும்? என் வியாதி நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என்னுடைய கழிவுகளை நீங்கணும், வியாதி நீங்கணும், எவ்வளவு முறை ஜெபம் பண்றேன். அது இல்லாம புறப்படுவாரு. எனக்கு ஐயா வந்து வீட்டுக்கு ஜெபம் பண்றேன், சபைக்குரிய சொல்லி ஜெபம் பண்றேன் இல்லையா? எவ்வளவு இல்லையா? அவர் யாருக்கு ஜெபம் பண்ணாங்க? அவருக்கு சொல்லுங்க. அந்த ஸ்திரீக்கு, அந்த பெரும்பாலுடைய ஸ்திரீக்கு யார் போய் ஜெபம் பண்ணா? யார் சுவிசேஷத்தை அறிவித்தாங்க? சுவிசேஷத்தை யாராவது அறிவிச்சாங்க? அவருக்கு சொன்ன கேள்விதான் பட்டா. அப்படின்னு பேசிட்டு போகும்போது கேள்விதான் பட்டா. இதை போல இயேசு போறாரு, இதை வந்திருக்கிறாரு, அவரு ரொம்ப பெரிய மகா தீர்க்கதரிசி, அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், தொட்டா போதும், பார்த்தா போதும், மாற்றம் வந்துடும். கேள்விதான் பட்டா. யாருமே அவருக்கு அறிவிக்கல, யாரும் ரட்சிப்பு நடத்தல. ஆனா அந்த ஸ்திரீ தன்னுடைய அவள் விசுவாசம் என்ன இருந்ததா? இயேசு வஸ்திரத்தை தொட்டா போதும், மாற்றம் வந்துடும். அவருடைய விசுவாசம் எப்படி இருப்பாருங்க? ஆண்டவருடைய தேவன் வல்லமுடையவர். அல்லேலூயா. ஆவியாலே பிறந்தவர். ஆதலால் அந்த தேவன் என்றைக்கும் வல்லமையின் தேவனாக இருக்கிறார். இயேசு வல்லமுடையவர். ஆதலால் நம்ம ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். தீர்க்கதரிசி அதை நமக்கு அவர் தீர்க்கதரிசி 100 சொன்னாங்க. ஒரே ஒரு சொல்லி நம்ம புஸ்தகம் சொன்னாங்க, உமால் ஆகும் விசுவாசம். ஆனால் இந்த ஸ்திரீ சொன்னா தன்னை யாருமே சொல்லல, கொள்ளல போல, ஆனா இவளே தனக்கு வஸ்திரத்தை தொட்டா மாற்றம் வந்தது. அம்மாவா இல்லையா? நீ உன்னுடைய பலவீனத்தை குறித்து, வியாதி குறித்து பயப்படாத. நீ முழங்கால் படியிட்டு, கர்த்தர் என்னை வியாதியிலே குணமாக்க வல்லவர், என்னுடைய பாடுகளை துக்கங்களை சிலுவையிலே ஒரு சுமந்து தீர்த்து இருக்கிறார். நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, விசுவாசித்தா போதும், வாழ்க்கை மாற்றம் உண்டு. அம்மாவா இல்லையா? அல்லேலூயா. விசுவாசம் அப்படிதான் மாற்றம் வரணும். பாதி நிமிஷம் ஒரு ஐயா சர்ச்சில் ஒரு சகோதரி வியாதிப்பட்டு அவர் வியாதியில பல முறை ஜெபித்து குணமாகலன்னு சொல்லி பக்கம் பக்கமாய் ஒரு கடிதத்தை எழுதினார். வேதம் சொல்கிறது, நீ விசுவாசத்தை மகிமை காண்பாய், உம்மாலே ஆகும், மனுஷன் கூட தேவன் கூட, கர்த்தர் தன்னுடைய கருவிகளை சுகமானீர்கள். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், வேலைக்கு சுத்தமானோம் என்று குணமாக்குற அத்தனை வசனங்களும் எழுதி விசுவாசி அத்தனை பக்கம் பக்கமாய் எழுதி, ஐயா நான் இவ்வளவு வாசித்து விட்டேன், இவ்வளவு நான் ஜெபித்து விட்டேன், என் வாழ்க்கையில மாற்றம் வரல, நீங்க எனக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி அவர் அனுப்பிவிட்டார். அவர் ஐயா எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லா வசதியும் வாசித்துருக்கீங்க, எல்லாமே ஜெபம் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் என்ன சொல்றேன்னு அவர் சொன்னார், இந்த வார்த்தை 100 முறை, ஒரு வார்த்தை 100 முறை எழுது. திருப்பி நன்று எழுதுறாங்க, இந்த வார்த்தையை ஒவ்வொன்றால் நீ ஒரு வார்த்தை எடுத்து உம்மாலே கூட 100 முறை எழுது. அதுக்கு பிறகு அடுத்த வார்த்தை இந்த சொல்லி எழுப்பினார். மலை மேல உட்கார்ந்தார். ஒரு வார்த்தையை சொல்லும் போதே உம்மாலே கூட, உம்மாலே கூட, உம்மாலே 100 முறை எழுதுவதற்கு சுகமாயிட்டார். அல்லேலூயா. அந்த வசனம் பதிந்து போச்சு. வசனம் பதிந்து போன அறிக்கிறான், உம்மாலே ஆகும், உம்மாலே ஆகும், உம்மாலே ஆகும். விசுவாசத்தில் சொல்ல 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 மாற்றம் வந்து விட்டார். அல்லேலூயா. வாழ்க்கையில் அப்படி நடந்துச்சு. யாரும் ஜெபிக்கல, யாரும் ஒண்ணே செய்யல. ஆனால் அவள் தன்னுடைய அந்த வார்த்தையை அவள் உச்சரிக்க உச்சரிக்க மாற்றம் வந்து விட்டது. இதுதான் சொல்லுங்க, கூட சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. நம்ம நினைப்போம் ரகசியம். நீ வாயஸ்தில் இருந்த பிசாசு வாயை கட்டி போட்டு, ஆமாவா இல்லையா? அப்படின்னு சொல்ல பூமி செவி ஆவியாக்குவான். பூமியெல்லாம் பேசல, வாய்க்கு பேசல இல்லையா? என்ன அர்த்தம்? ஸ்பீக்கர் அவுட்டு, மைக் அவுட்டு இல்லையா? வாயும் பேச முடியல, காதும் கேட்க முடியல. அதுல அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைங்க இதுக்கு தான் சில நேரங்களில் வசனத்தை என்ன செய்யணுமா? சொல்லுங்க, அறிக்கையிடணும். வாயில் அறிக்கையிடணும். வாயில் அறிக்கையிட மொத்தம் மாற்றம் வரும். படிக்கிறதுல மாற்றம் இல்லை, வாயில் அறிவிட்டு அதை விசுவாசிக்கணும். ஆண்டு வாசல் மணியை நடத்த போறார், நடத்த போறார், நடத்த போறார். அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் வந்துவிட்டதாம். ஆனால் இயேசுவை தன்னுடைய இயேசுத்த அநேக வேலை செய்ய வந்தார்களாம். லூக்கா 6ஆம் அதிகாரத்துல அது 7ஆம் வசனத்திலிருந்து
19 வசனத்தை படிச்சீங்கன்னா அங்கே தன்னுடைய அவர் இயேசுவை தேடி வெகு ஜனங்கள் அவரிடத்தில் வந்து விட்டார்களாம். அவர்களிடத்தில் வந்த அத்தனை பேரும் கர்த்தர் சுகமாக்கினாராம். ஆனா சுகமாக்கின பிறகு ஆண்டவனை பார்த்தீங்கன்னா அத்தனை பேரை கர்த்தர் சுகமாக்கினாராம். சுகமாக்கிய பிறகு அவர் தன்னுடைய அங்க ஒரு வார்த்தை நடக்குது பாருங்க. வாசனை 17 வசனம். பின்பு அவர் அவர்களுடன் கூட இறங்கி சமனான ஒரு இடத்தில் நின்றார். அங்கே அவருடைய சீசரில் அநேக பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதியிலிருந்து குணமாக்கப்படும்படிக்கும் யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றிலும் இருந்தும் எருசலேம் நகரத்தில் இருந்தும் தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்தில் இருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அல்லேலூயா. வெகு ஜனங்கள் இயேசுவின் யூதேயா பக்கத்துல இருக்கிற எல்லா ஆண்கள் மக்கள் வந்துட்டாங்க. எல்லாரும் ஆண்டு குணமாக்கினார். ஆனால் அவன் தன்னுடைய 10 வருஷத்து அவருக்கு வல்லமை புறப்பட்டு எல்லாரும் குணமாக்கினபடினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள். பார்த்தீங்களா, அவருடைய வல்லமை புறப்பட்டதாம். என்ன பாருங்க, ராத்திரி முழுக்க ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. இரவெல்லாம் ஜெபம், பகலெல்லாம் ஓடி. அதனால் தேவனோடு இசைந்திருக்கிறவர்கள் தேவனுடைய வல்லமையிலே நிறைந்திருப்பார்கள், தேவனுடைய அபிஷேகத்திலே நிறைந்திருப்பார்கள், ஜெப ஆவியிலே நிறைந்திருப்பார்கள், துதி சத்தத்திலே நிறைந்திருப்பார்கள், ஆராதனையில் நிறைந்திருப்பாங்க. தேவனுக்குள்ள இருக்கிறவங்க கர்த்தருடைய காரியத்திலே அதிகமாக ஈடுபடுவாங்க. ஆமாவா இல்லையா? குடிச்ச மேல என்ன வாசனை வீசும் இல்லையா? குடிச்ச மேல என்ன வாசனை வீசும்? சாலையோட தான் வீசும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற மேல என்ன வீசும்? அபிஷேக வாசனை தான் வீசும். நம்ம பேசும்போது அந்நிய பேசுவான், சொல்லும் போது அசனத்தை தான் சொல்லுவான். பைபிள் வாசனை தான் வீசும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. நாம எப்படி தொட்டு தொடாத மாதிரி சாப்பாடு கூர்ந்த தொட்டது போல பைபிள தேவைப்படும் தொட்டுக்கிறோம் இல்லையா? நம்ம காரணத்துக்கு அப்படி ரசிக்கிறோம். அந்த ஸ்தோத்திரம் இன்று நம்ம அதுக்கு மட்டும் ஜெபம் பண்ணிக்கிறோம். ஆனா வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வர வேண்டாமானால் இன்னைக்கு வேதம் நமக்கு சொல்லுது, அவருக்கு வல்லமை புறப்பட்டு எல்லாரும் குணமாக்கினபடினாலே என்ன செய்வான்? யாரும் அவரை தொடும்படி கேட்டுக்கிட்டாங்க. அப்ப ஆண்டவர் தொடும்படிக்கு அவர் வகை தேடினார். அவர் தொடும்படி எப்படியாவது சந்தர்ப்பம் கிடைக்கலாம் பார்க்கறாங்க. ஆண்டவர் நம்மை தன்னுடைய இப்போ கர்த்தர் தானாகவே மக்கள் அவர்கள் ஜெபிக்க விரும்பல, தொடும்படி விரும்பினாங்க. எவ்வளவு பெரிய மாற்றம்! அல்லேலூயா. இயேசு வல்லமையுடையவர். அல்லேலூயா. ஆராதிக்க தேவன் கல்லும் மண்ணும் அல்ல, என்றுமே ஜெபிக்கிறவர். அவர் வல்லமை நிறைந்தவர். அவர் தன்னுடைய காற்றை ஒரு சொல்லால் அகற்றினவர். அவர் தன்னுடைய இருக்கிற கடலை பார்த்து இறையாதே ஒரு வார்த்தையில் அவர் அமைதிப்படுத்தினவர். மரித்த லாசரை ஒரே வார்த்தை சொல்லி லாசரை வெளியே வா என்று சொன்னார், வெளியே புறப்பட்டு வந்தான். அசுத்தாவை புறப்பட்டு போ என்று சொன்னார், போயிட்டது. நம் ஆராதிக்க தேவன் வார்த்தையிலே வல்லமையுடையவர். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட வல்லமுடைய தேவன், வல்லமுடையவர்களாய் நம்மை மாற்றுவதற்கு தேவன் பிரயாசப்படுகிறார். சிங்க குட்டிகள் காய்ச்சல் பட்டினிகளுக்கும் கத்தை தேடுவதற்கும் அது மட்டும் கத்தை தேடுவதற்கு ஒரு நன்மையும் சொல்லுங்க, குறைப்படாது. ஆண்டவரே கிறிஸ்துமஸ்ல இப்படி எல்லாரும் நீ ஆசீர்வதிச்சு குறைப்பட. ஆனா இதே போல ஒவ்வொரு வருஷத்துலையும் நினைச்சீங்க குறைப்படாம. இதை மட்டும் வசந்தான் இருக்கணும். கத்தை தேடுவதற்கு அப்படின்னு தேடுவது என்பது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்க. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. எதை தேடும்? இது தேடுகிற வசந்தம் மட்டும் எடுக்கிறோம், நன்மை எனக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொல்றேன். ஆனா தேவ ராஜ்யத்தை குறித்து நாம தேடுகிறோமா? அதுதான் முக்கியம். அப்படி என்ன, நாம தேவ ராஜ்யத்தோடு ராஜ்யத்தின் புத்திரர்களாய் இணைத்துக் கொள்ளணும். அப்படின்னு என்ன,
அரசாங்கம் போட்டு சட்டத்திற்கு நம்ம கீழ்ப்படுகிறது இல்லையா? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. எஸ் சார். இப்போ நம்ம வந்து இப்போ பேர் பட்டியல் வந்தது. எல்லாம் நம்ம சரி பார்க்க முடியும். எல்லாம் உங்கள் பேர் சொல்லுங்கள், ஆதார் சொல்லுங்கள், உங்களுடைய முகவரி சொல்லுங்கள், எந்த இடத்துல ஓட்டு போட்டீங்க, உங்கள் அப்பா எங்கே ஓட்டு போட்டாரு, நீ என்ன பண்ண, நீ எந்த ஊரில் இருக்க, என்ன கேட்குறாங்கல்ல, கேட்குறாங்க இல்லையா? இப்போ நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது. பாயா ஏற்கனவே நாங்கள் வந்து ஓட்டு ஐடி வாங்கி வச்சிருக்கிறேன், சும்மா கேட்பாங்க சொல்லுவாங்களா பாயா அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? உனக்கு ஓட்டு உரிமை இல்லை சொல்கிறாங்களா? நீ இதை பதிவு பண்ணாதவங்க ஓட்டு உரிமை ஏன்? அது எப்படி நான் வச்சிருக்க ஓட்டு எழுதிருக்கேன் எதிர்த்து இல்லைட முடியும்? அப்படி நம்ம எதாவது பண்ண முடியாது. ஏன்னா அரசாங்க சட்டம். ஆமாவா இல்லையா? அதுக்கு பிறகு அரசியல்வாதிங்க அவங்க தான் சட்டத்தை மாற்றம் மறுபடியும் பண்ணுவாங்க. அது வேற. இப்போ நம்ம முதலமைச்சர் சொல்றாரு, யாராவது விடுபட்டு இருந்தா நீங்க எங்களுடைய தலைவர்களை அணுகுங்க, உங்களுக்கு நான் மாற்றத்தை கொண்டு வரோம், நாங்கள் ஓட்டு போட வைக்கிறோம். அது அவங்க அரசியல்வாதிங்க. ஆனா ஒழுங்கான காரியங்கள் அது செய்யாமல் பண்ண ஓட்டு இல்லைன்றாங்க. ஆமாவா இல்லையா? இது அரசாங்க சட்டம். இந்த அரசாங்க சட்டத்தை நாம் ஏற்றுக்க முடியாது. தேவ சட்டம் என்ன, இதுல பரலோகராட்சியின் சட்டம் என்ன? நீ கர்த்தரை அணுகணும் தேடும் போதுதான் மாற்றம் வரும். அதிகாலையிலே தேடுகிற என்னை கண்டறிவான். அல்லேலூயா. அதிகாலையில் நம்ம தேடணும். அதுதான் வேதம் நமக்கு சொல்லுது. சீக்கிரமாக நம்ம முடிக்கலாம். ஆண்டவர் நம்மை தன்னுடைய ஆண்டவர் நம்மை தேடும்படியாக செய்வாரா? ஆனா ஆண்டவர் நம்மை அவரை போல இந்த வளப்படியான பேச்சில, செய்கையில, நடக்கையில மாற்றத்தை கொண்டு வரும்படியாக அவர் விரும்புகிறார். ஏன்னா அந்த தேவன் நம்ம உள்ளத்திலே பிறந்திருக்கிறார். மரியாதை உள்ளத்திலே பிறந்த அவருடைய ஆண்டு பிறந்ததுனாலே உலகத்தையே மாற்றக்கூடிய அப்படிப்பட்ட இயேசுவாய் உலகத்தில் வந்தார். இந்த அந்த இயேசு தான் நம்மளோட இருக்கிறார். உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்துவிட்டார்கள் அவரை குறிச்சு கேட்கிறாங்க, சொல்றாங்க ஜனங்க. ஏன்னா அவர் தன்னுடைய வாக்கினால் உலகத்தை கணக்கினால் சுவிசேஷத்தினால கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு நாம தன் குடும்பத்திலே மாற்ற வரணும், சபையில மாற்ற வரணும், மற்ற இடத்துல மாற்ற வரணும். நாம் என்ன தெரியுமா? பைபிள் கைது. ஆனா நாம் என்ன செய்ய மாட்டோம்? அதிகமாக நேரம் எடுத்து வாசிக்க கடமைக்கா. ஓசியா புத்தகம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்கிறது? ஓசியா புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களும் அதை அந்நிய காரியமாக எண்ணினார். அல்லேலூயா. அவர்கள் தன்னுடைய அது நமக்கு வேற, அது வேற அப்படின்னு நினைனாங்க. அவங்க விசுவாசிக்கலையா, வேற காரியத்தை நினைச்சாங்க. இன்னைக்கு அப்படிதான் நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க நாம நினைக்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம தன்னுடைய மகத்துவமான காரியங்கள் இது பைபிள் கிடைக்காத வரப்பொருள். அதனால் கிடைக்காத நம்ம இந்த வார்த்தைகள், இன்றைக்கு ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவனுள்ள வார்த்தைகள், ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தைகள், நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தைகள். ஆனா இந்த வார்த்தைகளே, இந்த மகத்துவம் நம்ம கையில் இருக்கிறது. மகத்துவத்தை அறியாதவர்களாக நாம சில நேரத்தில் அறிவில்லாமல் சங்கடம் பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. ஓசு 4:6 பாருங்க. ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். இந்த பக்கம் வாசிங்க. அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியமாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அல்லேலூயா. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். அறிவை வெறுத்துட்டாங்க. ஆனா அறிவு எப்படி வரும்? வேதத்தை வாசிக்கும் போது சாதாரண உலகாரியங்களை பார்க்கணும், புத்தகங்களை வாசிக்கும் போது அறிவு வரும், மற்ற காரியங்களை பார்க்கும் போது கற்றுக்கொள்ளும் அறிவு வரும். ஆனால் இங்க பைபிள்ல வேதத்தை அறிகிற அறிவில விருத்தி அடைகிற அறிவில்லாமல் சங்கரமாக ஆசாரியர்கள் அறிவு வந்துட்டாங்க, விசுவாசம் வந்துட்டாங்க. சொல்ல போனா ஊழியக்காரங்க விசுவாசிகள் கர்த்தருடைய வசனத்தின் நாட்டில் குறையும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ வேதத்தை மறந்தால்
நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். இது மகத்துவம், தேவன் கொடுத்த அரிய வகையான நமக்கு அற்புதமான வார்த்தைகள். ஆனா இந்த வார்த்தைகளை நம்ம கர்த்தருடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை, குடும்பத்துல நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அந்த வார்த்தையை நாம் அதை அந்நிய காரணமா எண்ணி ஒரு அதற்கு நேரத்தை தகவல் போல நம்ம எடுத்துக்கொண்டோம்னால் மாற்றம் வராது. ஆனால் இது ஒரு மகத்துவம், நம்ம கிடைக்காத புத்தகம் என்று சொல்லி நம்ம இதை வாசிக்கும் போது மாற்றம் வரும். அது சொல்ல, நீ பைபிளை வாசிக்க மறந்துட்ட, கர்த்தனை செய்வார். ஆமா, சின்ன பிள்ளை வைத்துக் கொள்றவங்க ரொம்ப விஷயம். நீ பைபிள் வாசிக்கலாம், உன் பிள்ளைகளுக்கு வேலை வரும், உன் பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும், உன் பிள்ளைகளுக்கு பாதிப்பு வரும். நம்ம கருநாள் நான் பைபிள் தான் சொல்லுது, நீ வேதத்தை பண்ண உன் பிள்ளைய மரபணுன்னா அந்த பாதுகாப்பு வேண்டும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. பெற்றவங்க பிள்ளைகளை பார்த்துட்டா அந்த பராமரிப்பு போயிடும், அவன் செய்த நன்மைக்கு போயிடும், உதவிக்கு போயிடும், அவள் நலன் அக்கறை கொண்டாலே போயிடுவாங்க பெற்றவங்க. அதே போல தான் வேதம் நமக்கு சொல்லுது, பிள்ளைங்க வச்சுக்கிறவங்க பைபிளை நீங்க மறந்துட்டீங்க வாசிக்கணும்னா உன் பிள்ளைகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். ஆனா உன் பிள்ளைகள் நீ வயிற்றில் இருக்கும் போது அல்லது இருக்கும் போது பைபிள் அதிகமாக வாசிக்க வாசிக்க பெரிய மாற்றம் வந்துடும். ஆமாம் இல்லையா? பரிசுத்த ஆவினாலே நம்ம தன்னுடைய வயிற்றில் இருக்கும் போது பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டான் எலிசபெத். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அப்போ வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டாங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை கேட்டு 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 விசுவாசித்தாங்க. நீ அது மட்டுமல்ல, உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது இந்த வல்லமையான வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கணும், அவருக்கு கற்றுக் கொடுக்கணும். போதகர் வந்து கற்றுக் கொடுக்குற வீட்டில் நீங்க தான் போதகர். அல்லேலூயா. பெற்றவங்க தான் கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. இந்த வசனத்தை சொல்லு, இந்த வசனத்தை சொல்லு சொல்லி கற்றுக் கொடுக்கணும். ஆதலால் நீ வேதத்தை பெரியவர்கள், வாலிப பிள்ளைகள், அவர் பெற்றவங்க, நாம் பைபிள் வாசிக்க வார்த்தை படித்தாலும் பரவாயில்ல, படிக்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீ பிரசங்கம் கேட்கும்போது நினைவுபடுத்திட்டா போதும். ஆனா படிக்க தெரிஞ்சா நீங்க பைபிளை வாசிக்கலாம், வாலிப பிள்ளைகளை கூட மறந்துடுவாரு அப்படின்னு என்ன பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு போயிடும். ஆதரவு நம்ம தன்னுடைய இந்த பைபிள் வாசி சாதாரண விஷயம் எதை கடமை வாசிக்கிறதில்ல, நம்ம விசுவாசத்தோடு வாசிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம தன்னுடைய இந்த வசனங்கள்லாம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வீட்டில் வாசிங்க 16-17 வசனங்கள் வேத வாக்கியங்கள் எல்லாம் தெய்வ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்படுத்துவதற்கும் அது நமக்கு நீதியை நடப்பிப்பதற்கும் அது எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம தன்னுடைய இந்த வசனம் எல்லாம் ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது. தேவன் தன்னுடைய நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை மூலமா தான் நீங்க மாற்ற வரோம். இயேசு வார்த்தையா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம் இல்லையா? இயேசு எப்படி இருக்கிறார்? இயேசு நம்மோட இருக்கிறாரா? இருக்கிற இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தை தான் ஆதியில வார்த்தை. இந்த வார்த்தை தேவன் இருக்கிறது. ஆமா இல்லையா? இந்த வார்த்தை தான் தேவன். இந்த வார்த்தை தான், இதுதான் தேவன். நீங்க தேவனை போய் நம்ம வெளியில தேட முடியாது. ஆண்டவர் இந்த வார்த்தை தான் தேட முடியும். ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆதலால் வேதம் நமக்கு சொல்லுது, அப்போஸ்தலர்கள் 6ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம் சொல்கிறது, ஸ்தேவான் விசுவாசத்தில் வல்லமை நிறைந்தவரா ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை அல்லேலூயா. வல்லமையிலும் நிச்சயமா விசுவாசத்தில் வல்லமை நிறைந்தவரா. ஆமாமா இல்லையா? நாம இன்னைக்கு ஒரு தீர்மானம் இருக்கணும், ஆண்டவரே அந்த இயேசு வல்லமையான தேவன் எனக்குள்ளே செயலாற்றுகிறபடினாலே நான் விசுவாசத்தை வல்லமை நிறைந்திருக்கணும். ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு வார்த்தையில அற்புதம் நடக்கணும், வார்த்தையில மாற்றம் நடக்கணும், என் பேச்சில அந்த வார்த்தை சொல்லுகிற வார்த்தையில அது வல்லமை இருக்கணும், படிக்கணும். ஆமாவா இல்லையா? சொன்ன வார்த்தையில செய்யணும், படிக்க மாட்டாமா? அல்லேலூயா. 1000 வார்த்தை பேசுறாங்க. 1 கோடி வார்த்தைகள் நான் கேட்டபோது இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். 1 கோடி வார்த்தைகள் நான் கேட்டபோது இயேசுவே நீ பேசும் ஒரு
ஆண்டவரே இயேசுவே எனக்குள்ள நான் பதியும்படியாக உடைய வார்த்தையை உள்ளத்தில் வைத்து அல்லேலூயா. உடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். உடைய வசனம் தேதி ஞாபகமாக்கிடும். அல்லேலூயா. உடைய வசனம் என் அறிவை உண்டாக்கும். உடைய வசனம் என் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு ரட்சிப்புக்கு கொண்டு. உடைய வசனம் என் ஆத்மா உயிர்ப்பிக்கும். உடைய வசனம் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். என் எதிர்காலத்தை மாற்றிவிடும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரை திருப்பி கொடுப்போம். இயேசுப்பா, நம் மகத்துவங்களை நான் அறியாத நான் அறிந்து கொள்ள செய்தேன். அறிவில்லாமல் சக்கரமாக மாட்டேன், பிசாசு பலியாக மாட்டேன், நோய் கடுமையாக மாட்டேன், கர்த்தருடைய வசனத்தில் விடுதலை பெறுவேன். அல்லேலூயா.